ஒரு டாக்டர், பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தவர். இப்போ அவர் இறந்துட்டார். நான் சொன்னது எல்லாமே பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள். அப்போது இந்த பிரிட்டிஷ் ஆர்மி ஈராக்கில் டெசர்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவர் அங்கே ஆர்மி டாக்டர் டெசர்ட்டில் அவர் சொன்னார், கம்ப்ளீட்டாக வேற சூழ்நிலை அங்கே இருந்ததினாலே தோல் வியாதி அவருக்கு வந்துருச்சு. அப்போ சக டாக்டர்கள் சொன்னாங்களா, அந்த ஸ்பெஷலிஸ்ட், நீங்கள் இதோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், இதோடு வாழ பழகிக்கணும். நீதிமொழிகள் 4:23 அவர் வாசிக்கிறார். அவருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அவருடைய வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. உடலுக்கெல்லாம், உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை. முடி உதிர்துன்னா அதுக்கும் மருந்து அவர் வார்த்தை தான். முடி என்னங்க, இதுக்கு விலையே இல்லைன்னு சொல்லவே முடியாது, முடிதானேன்னு சொல்ல முடியாது. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இவர் இதை வாசித்த உடனே, இவர் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு பைபிள் வாசிக்கிறார். இதை வாசித்த உடனே அவர் தீர்மானிக்கிறார், அவர் டாக்டர் தானே, மருந்து எடுப்பது போல காலை மத்தியானம் ஈவினிங் இதை வாசிக்க போறேன்னு வாசிக்கிட்டே இருந்தார் பாருங்க. அவர் சொல்றார், எப்படி போச்சுன்னே தெரில, எப்போ போச்சுன்னே தெரில. அந்த இடம் திடீர்னு ஒரு நாள் குளிக்கும் போது அவர் நோட்டீஸ் பண்ணா எல்லாம் சுகமாக இருந்தது. புதிய ஒரு தோலை போல அந்த இடம் மாறி இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கர்த்தருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு நாம் வாழ அவசியம் இல்லை. அதை டாலரேட் பண்ண, சகித்து கொள்ள அவசியம் இல்லை. இதன் மூலமாக கர்த்தர் போதிக்க போவது ஒன்றும் இல்லை. ஆமென்.